ஹாய் ஹலோ மக்களே, நீ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வேஸ்ட்டான அரிசி பேக்கில் வளர்த்த முருங்கை செடி பாருங்கள். இப்போ வந்து முருங்கை மரமாக வளர்ந்துருச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி பறித்து பொரியல் சூப்பர்லாம் வச்சாச்சு. அது போக இத்தினோண்டு பேக்கில் வேஸ்ட்டான ஒரு அரிசி பேக் தூக்கி போடுற பேக்கில் சும்மா சாதாரணமாக ஒரு மண்ணை கொட்டி குட்டியாக ஒரு முருங்கை செடி வச்சேன். அது முருங்கை மரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே நம்மளுடைய ஆல்ரெடி உள்ள ஷார்ட்ஸ்லையும் போய் பார்த்துட்டிங்கன்னா நான் எவ்வளோ குட்டியாக வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மரமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். கிளைகளும் வந்து அதிகமாக விட ஆரம்பிச்சிட்ருக்கு. அதுக்கு இப்போ நான் வந்து 2 செடி வாங்கினேன். ஒரு செடி வந்து 15 ரூபா. இது எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் தான் வாங்கினேன். வாங்கினது வந்து வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாதனால சாதாரண நம்ம அரிசி பேக் இருக்கு இல்லையா, 25 kg அரிசி பேக்கு, அதை வந்து அதில் மண்ணை கொட்டி எம்சாண்டு தான் கொட்டினேன். எம்சாண்டை கொட்டிட்டு அதில் கொஞ்சம் நம்ம தயாரித்து வச்ச உரங்களை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியோண்டு செடியாக ஊனி வச்சேன். இதுக்கு முன்னாடி உள்ள ஷார்ட்ஸில் போய் பாருங்கள். அந்த குட்டியான செடி தான் இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. 2 செடி வாங்கினேன். இதில் வந்து ஒரே ஒரு கிளையாக மேலே போயிட்டுருக்கு. இதில் 2 கிளைகள் வந்துருச்சு. காரணம் நம்ம குட்டியாக வரப்போ ஒடிச்சு விட்டோன்னா அதிக கிளைகள் வந்து உருவாகும். ஹைட்டாக தான் செடியை வச்சுக்கணும் தேவை கிடையாது. இந்த கீரையோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்பவும் அருமையாக ஒரு இனிப்பு சுவை கலந்ததாக இருக்குது. இந்த முருங்கை செடி நல்லா பொரியல் சரி, சூப்பும் சரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வைக்க முடியலன்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து இந்த வேஸ்ட்டான ஒரு அரிசி பேக்கில் மண்ணும் இல்லைன்னு நினைக்கிறவங்க சும்மா எம்சாண்டில் கொட்டி வளர்த்துட்டாங்கனாலே அழகாக வளர்ந்துடும். நான் வேறு பாருங்கள் வெறும் அரிசி பேக்கில் தான் வச்சுருக்கேன். அது அழகாக சூப்பராக வளர்ந்து போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான கீரைகள் நம்மளே வந்து பறித்து பொரியல் பண்ணிக்கலாம், சூப் வச்சுக்கலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளே நம்ம வீட்டில் செடிகளை வந்து உருவாக்கிக்கலாம். அதுக்கு வந்து வேஸ்ட்டான ஒரு அரிசி பேக் மட்டும் போதும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதிகளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.